பொருளுமாகி ஜோதியும் சுடருமாய் எல்லாம் வல்ல பரம்பொருளுக்கே முதல் வணக்கம். இருந்தாலும் இந்த உலகத்திலே பெரிது பெரிது புவனமும் பெரிது புவனமோ நான்முகன் படைத்து நான் முகனோ கரியமான் நந்தியில் தோன்றியவன் கரியமானோ அலை கடலுக்குள்ளே துயில்பவன் அலை கடலோ குருமுனியின் கையில் நடக்கும் குருமுனியோ கலசத்தில் பிறந்தோள் கலசமோ அரவத்திற்குரியது அரவமோ உமையவள் சிறுவிரல் மோதிரம் உமையவளோ பரமனின் பாதியானவன் பரமனோ இந்த பார் உலகத்தை ஆள்பவன். அப்படி பார் உலகத்தை ஆளக்கூடிய பரமனும் பார்வதியும் ரிஷப வாகனத்திலே வருகின்ற பொழுது இந்த ஊர் உலகெங்கும் எவ்வித வண்ணமாக காட்சியளிக்குமோ அவ்வித வண்ணமாக அமர்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்த மக்கள் சபையிலே 4 வேதம் 6 சாஸ்திரம் 18 புராணங்கள் 64 கலைகள் 96 தத்துவம் 108 இதிகாச நன்னூல் அகராதிகளை கனமானிய மக்களுக்கு அப்படி இருந்தால் இந்த நமோ நாராயணா என்று அனுதினமும் கூக்குரலுக்கு வருகின்றேன். ஏன் அந்த நமோ நாராயணனையே கோரி துதிக்கின்றேன். இருந்தாலும் நான் எந்த உலகத்திலே எப்படி பிறந்தேன் திரேதா தோபர கலியுகம் என்று சொல்லக்கூடிய திரேதா யுகத்திலே முதலாக இந்த உலகத்தை படைக்க வேண்டும் என்று என் பாட்டனாக இருக்கக்கூடிய அந்த ஆதி திருமால் இடது உந்தி கமலத்திலே இருந்து என் தந்தையாக இருக்கக்கூடிய பிரம்மன் பிறந்தார். அப்படி அந்த பிரம்மன் இந்த உலகத்தையே படைக்க வேண்டும் என்று 10 பிரஜாதிபதிகளை படைத்தார். அத்திரி ஆங்கிரிசு புலஸ்தியர் வசிஷ்டியர் சனகர் சனநந்தனர் சனத்குமாரர் என்று சொல்லக்கூடிய தக்கன் முதல் கொண்டு 9 பேர் பிறந்தாலும் நான் 10வது மகனாக கபிலன் என்ற பெயரோடு பிறந்தேன். ஆனால் கபிலன் என்ற நான் இந்த நாரதனாக உருவெடுக்க எப்படி காரணம்? அதாவது நான் எப்படி அந்த நமோ நாராயணனை கோரி துதித்தேன். எனக்கு முன்பதாக பிறந்திருக்கக்கூடிய தக்கனும் தரணும் இருவருமாக கூடி 1000 ஈராயிரம் முதல்வர்களை பெற்றார்கள். ஆனால் அந்த 1000 முதல்வர்களையுமே என்னுடைய கழகத்தால் அஞ்ஞானத்தை வெறுத்து மெய்ஞான பதம் அடையும் செய்தேன். அதாவது சம்சார பந்தங்களை வெறுத்து தவத்தை மேற்கொண்டு பிரம்ம பதயம் அடையும். ஆனால் என் மீது கோபம் கொண்டான் என் அண்ணன் தக்கன். அப்படி கோபம் கொண்டு அடே கபிலா, எப்பொழுது உன்னுடைய கழகத்தால் எனக்கு பிறந்த மகன்களை கானகத்திற்கு அனுப்பினாயோ இது அனைத்தும் உன்னுடைய கழகத்தாலே நேர்ந்தது அல்லவா? ஆகையாலே ஒரு நாளைக்கு ஒரு கழகத்தை செய்யாவிடில் சிரமோ 1000 சுக்குள்களாக வெடித்து விடும். அது மட்டுமல்லாது ஒரு முகூர்த்த காலத்திற்கு மேல் ஒரு இடத்திலே உன்னால் தங்கவே முடியாது என்று அப்பேற்பட்ட சாபத்தை கொடுத்தான். ஆனாலும் என் தந்தையாக இருக்கக்கூடிய பிரம்மதேவன் என்ன செய்தார்? அதே கபிலா, நான் பெற்ற புதல்வர்கள் அனைத்தும் இந்த உலகத்தை படைக்க வேண்டும் என்று பாடுபடுகிறார்களே, ஆனால் நீ மட்டும் ஏனடா அஞ்ஞானத்தை வெறுத்து மெய்ஞான உலகில் சுற்றி திரிகின்றாயே? அப்படி என்று அவர் எனக்கு சாபத்தை கொடுத்தார். அடே கபிலா, எப்பொழுது சம்சார பந்தத்தை நீ வெறுக்கின்றாயோ அதே சம்சார பந்தத்தில் நீ சீர்கெட்டு அடிவாய் என்று சாபத்தை கொடுத்தார். அப்படி என்னுடைய தந்த சாபத்தை ஏற்று நான் எந்த உலகத்திலே கந்தர்வனுக்கு உபன் என்று சொல்லக்கூடிய கந்தர்வனுக்கு உபவருக்கனாக நான் முந்தி முதலாக பிறந்தேன். அப்படி பிறந்து என் தந்தையாக இருக்கக்கூடிய உபன் மகதி என்று சொல்லக்கூடிய யாழை இசைப்பதிலே பெருத்த வல்லவனாக. ஆனால் என் தந்தைக்கு இருந்த அதே திறமை எனக்கு அபரிமிதமாக இருந்தது. ஆகையாலே இருக்கின்ற முனிவர்கள் எல்லோரும் என்னுடைய இசையில் வழங்குவார்கள். ஒரு நாள் அனைத்து முனிவர்களும் இருக்கக்கூடிய சபையிலே என்னுடைய இசையை நான் இசைக்கின்ற பொழுது முனிவர்கள் எல்லோரும் மயங்குகின்ற வேளையிலே ஆனால் நான் மட்டும் எங்கு மயங்கினேன்? அங்கு இருக்கக்கூடிய ஆகாய கந்தர்வனின் மகளாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை கண்டு நான் மயங்கிவிட்டேன். ஆனால் முனிவர்கள் அனைவரும் கோபம் கொண்டு எனக்கு ஒரு சாபத்தை கொடுத்தார்கள். அடே, உன்னுடைய கவனத்தை இசையில் செலுத்தாமல் அந்த எப்பொழுது அந்த பெண் மீது செலுத்தினாயோ நீ ஈன குலத்தில் மகனாக பிறப்பாய். அப்படியே சாபத்தை கொடுத்தார்கள். அடுத்த பிறவிலே ஒரு பணிப்பெண்ணுக்கு மகனாக பிறந்தேன். சின்னம் சிறு வயதிலே என்னுடைய தாயை இழந்தேன். நான் வாழ்க்கையை வெறுத்து கானகத்திற்கு சென்று யாரை கோரி துதித்தேன் தெரியுமா? குருவாயூர்
இந்த ஊர் உலகெங்கும் மழையானது செழித்து நரா என்று சொல்லக்கூடிய நீர் மட்டுமே காணப்பட்டது. அப்பொழுது என் தாயாக இருக்கக்கூடிய அந்த பணிப்பெண் எனக்கு ஒரு பெயரை சூட்டினார். மகனே, நீ பிறந்திருக்கின்ற பொழுது எங்குமே நீர் சூழ்ந்த வேளையிலே நீர் என்றால் நர என்று ஆகையாலே உனக்கு நாரதன் என்று பெயர். அப்படி என் தாயானோ அப்படி இளமை பருவத்திலே என் தாயை பிரிந்து என்னுடைய மனக்கலக்கத்தினால் கானகத்திற்கு சென்று தவத்தை மேற்கொண்டேன். அப்பொழுது ஓர் அசரீரி நாரதா, அடுத்த பிறவிலே தந்தையாக இருக்கக்கூடிய பிரம்மனுடைய சுவாசத்திலே கலந்து நீ அதே பிறவியாக நாரதன் என்ற பெயரோடு பிறப்பாய். ஆனால் உன் அண்ணன் இட்ட சாபம் மட்டும் எப்பொழுதுமே உனக்கு தீராது. அந்த சாபத்தை மட்டும் ஏற்கொண்டு இந்த ஊர் உலகெங்கும் கலகத்தை சுற்றி திரிவாய் என்று எனக்கு வரத்தை கொடுத்தார். அப்பேற்பட்ட வரத்தை மேற்கொண்டு தினமும் இந்த உலகையே, அதாவது 3.25 நாழிகைக்குள் இந்த உலகையும் சுற்றி வரக்கூடிய நானே திரிலோக சஞ்சாரி நாரதன் என்று பெயர் படைத்து வாங்கினேன். அப்படி இருந்தாலும் அனுதினமும் கனகத்தை தேடி தேடி அலைவதே எனக்கு வழக்கம். நேற்றைய நாள் தினம் வரைக்கும் கலகத்தை செய்து முடித்து விட்டேன். என்னவோ தெரியவில்லை, இன்றைய நாள் தினத்திலே கலகமானது ஒன்றுமே புலப்படவில்லை. இருந்தாலும் என் அரியை துதி செய்து பார்க்கலாம். கலகம் எங்காவது நிச்சயம் புலப்படும். அழைத்தவர் குரலுக்கு வருவே